தீர்க்கவே முடியாதுங்கிற எந்த பிரச்சனையும் உலகத்தில் இல்லைங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும். அது யோசிக்காமல் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தோம்னா ஒரு பிரச்சனை தீர்ந்துருமா என்ன? முதல்ல எந்த பிரச்சனைக்கும் அழுகிறத நிறுத்துங்க. கண்ணீர் சிந்துறதுனால எதுவுமே நடக்க போகிறதில்ல. இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழையெனச் சொல்வார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் என்று எழுதினான் கண்ணதாசன். நம்ம உட்காந்து அழுதுட்டு இருந்தோம்னா இயற்கைக்கே நம்மளை பிடிக்காது, அது நம்மளை பார்த்து ஏளனமாக சிரிக்கும். அதனால் அழுகையை நிறுத்துவோம், பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு யோசிப்போம். எதாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஒரு பேட் ஸ்மெல் வருது, என்ன காரணம்னு தேடி கண்டுபிடிச்சி, அது ஒரு எலி செத்த நாத்தமோ இல்லை ஒரு பல்லி செத்து போன ஒரு துர்நாற்றமோ வரலாம். அதை எடுத்து வெளியில் போட்டு அந்த இடத்த டெட்டால் போட்டு கழுவி விட்டு தொடச்சிட்டோம்னா அந்த நாத்தம் போயிடும். அதை விட்டுட்டு உட்காந்து அழுதுகிட்டு ஒரு ரூம் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறது, ஒரு ஊதுபத்தி பருத்தி வச்சுக்கிறது, எத்தனை நேரத்துக்கு இது சமாளிக்கும்? அது இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் அதே துர்நாற்றம் தான் வரும். அதனால் பிரச்சனையின் அடிப்படை என்னன்னு பார்த்து தூக்கி அந்த பக்கம் எலியை வீசின மாதிரி வீசிட்டிங்கன்னா அழுகி நின்றும். அழுகிறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. ஸோ ஸ்டாப் க்ரையிங் ஃபார் எனி திங். ஓகே, லெட் அஸ் என்ஜாய் தி லைஃப் ஹாப்பிலி. உங்கள் ஆர் ஜெகநாதன் சிறுமுகை.